தமிழ்நாட்டுல நெறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த நாட்கள்ல, எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது. இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இனி வரப்போகிற மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். ஏன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும். அதுக்கப்புறமா படிப்படியாக தென் மாவட்டங்களில் நமக்கு மழை தொடங்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த குறிப்பாக தென் மாவட்டத்தில் தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது மிக தீவிரமாகவே இருக்கும். இந்த கனமுதல் மிக கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். வெயில் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கொளுத்திட்டு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வெயில் பயங்கரமாக நமக்கு ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு கனமுதல் மிக கனமழை வருமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த பகுதிகளுக்கும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். மே 4, 5, 6 மற்றும் 7 தேதிகளில் கனமழை ஆரம்பித்து அதுக்கப்புறமா நமக்கு மே 2வது வாரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் படிப்படியாக இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். அதுலேயும் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா இடங்களுக்கும் உறுதியான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் கனமழை எதிர்கொள்ள தயாராக இருங்க. உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளுக்கும் மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இனி வரும் நாட்கள் தான் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஏன்னா நமக்கு மே 3 வரைக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான இடத்துல தான் இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் 43 ° C மற்றும் திருப்பத்தூர், வேலூர் போன்ற மாவட்டங்களில் 44 வரைக்கும் இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு படிப்படியாக இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் போது உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக குறையக்கூடும். அடுத்ததாக இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது நமக்கு அதிக மழை கொடுத்துச்சு. கடந்த வருஷத்தில் நம்ம பார்த்தோம், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கடலோர மாவட்டங்களில் அதிக மழை கிடைத்தது. ஆனால் நமக்கு அதே போலவே மழை பொழிவு அப்படிங்கிறது தென்மேற்கு பருவமழையில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நமக்கு தொடங்கிடும். இந்த மாத இறுதியில் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழையில் மேற்கு தொடர்ச்சியில் மட்டுமே அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு தென்மேற்கு பருவமழையில் நீலகிரி, கோவை போன்ற பகுதிகள், தேனி, தென்காசிலாம் மிக கனமழை முதல் அதி கனமழை எல்லாமே பதிவாகும் நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.